ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆதவ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன வீடியோ போடலான்னு, ஒரு சோப் செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. நிறைய இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங் எதாவது போயிட்டுருக்கு, அதனால் ஒரு சின்ன ட்ரை பண்ணலான்னு. இது பாசிப்பயிறு மாவு எங்கள் அம்மா பிம்பிள்ஸ்க்காக ஃபேஸில் போடுறதுக்காக பாசிப்பயிறு, வேப்பிலை, மஞ்சள் போட்டு திரித்து கொடுத்தாங்க. அது ஃபேஸில் போட டைம் இல்லை, அதை ஒரு சின்ன சோப்பாக செய்யலான்னு. இது மீஷோவில் இந்த சோப் பேஸ் ஆர்டர் போட்டு வாங்கினோம். நானும் என் பையனும் சேர்ந்து ட்ரை பண்ணலான்னு இது சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி இந்த பவுலில் போட்டுக்கிட்டோம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த சோப் பேஸ் போட்டு அது நல்லா மெல்ட் ஆகிற வரை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டோம். அடுத்து எங்கள் அம்மா திரித்து கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி விடாமல் கிளறி அதை கொஞ்சம் இருத்து ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கிட்டோம். அடுத்து அந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆனவுடனே இந்த கலவையை ஊற்றி நல்லா கிளறி ஓரளவு கட்டி விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அப்படி கலர் மாற ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா மஞ்சள் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி கலர் மாறிச்சு. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி அது ஓரளவு நல்லா கலர் மாறி ஓரளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை நல்லா இறக்கி ஆற வச்சுக்கிட்டோம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அந்த மோல்டு அதுவுமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டுக்கிட்டோம். சும்மா ஒரு 2 சோப் மட்டும் செய்யலாமே, ஸ்டார்டிங் தானே எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக அந்த இதெல்லாம் நல்லா தேங்காய் ஊற்றி தடவிட்டு, அடுத்து ஏற்கனவே நம்ம பண்ணதை ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஊற்றுறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சோப் பேஸ் ஆறிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அந்த சோப்பு மோல்டில் ஊற்றணும். கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 2 சோப்புக்கு கரெக்டாக வந்துச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா சும்மா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 5 மணி நேரம் வைக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போதைக்கு 2 சோப்பு செஞ்சுருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரில. இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்துச்சு, நல்ல சோப்பாக வந்துச்சா என்ன ஏதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர், பாய். எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.